வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்தில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லில் என்ன இருந்தது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புது பில் ஏன் தேவைப்படுது சார்? பழைய பில்லில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது? இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வருமான வரி சட்டம் 1961 வருஷத்துலேருந்து 2024 வரைக்குமே 1000க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் செக்ஷன்ஸு, நம்பர் ஆஃப் பேஜஸ், இப்போ இருக்கிற நம்ம இந்த ஸ்டாண்டர்டாக A4 சைஸ் ஃபார்மேட்டில் தான் வந்து எல்லா விதமான கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, ஆக்ட், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ்லாம் வருது. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 800க்கும் மேலே பேஜஸ் வரும். அண்ட் செக்ஷன், சப்செக்ஷன்லாம் ஆக்சுவலாக ஒவ்வொரு செக்ஷனும் வந்து சிலதெல்லாம் வந்து ABCDE UA UB அப்படின்னு போயிட்டே இருக்கும். 115 எடுத்தீங்கன்னா அப்படி போகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா 800க்கு மேலே போகும். அண்ட் நிறையா அவசியம் இல்லாத நம்ம இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீ குழந்தையா இருக்கிறச்சே அதுதான் கொடுத்தேன், பாட்டியும் இருக்கும்போது அதான் கொடுத்தேன் அப்படின்னு வரும். அந்த கொள்ளுப்பாட்டிலேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து அறத புறதான பழைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இது அவசியம் இருக்குது. இது எகைன் இன்னொரு அமெண்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஸோ எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நியூ இன்கம் டேக்ஸ் பில் 2025ங்கிறது புது சட்டம் இல்லை, அதே சட்டம் தான் ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வரி புதுசாக போடுவாங்களா, ரிட்டர்ன் புதுசாக இருக்குமா, ஜாஸ்தி வரி வசூலிப்பாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே தான், அதே சில டெர்மினாலஜிஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பிட்டு பிட்டாக இருக்கும், டெஃபினேஷன்ஸு, எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில் 2025. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போதுமே குறிப்பிட்டாங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற ஒரு நபருக்கு இது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை ஆயிருக்கு, அவங்களுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ண போகுது சார்? இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க ஒரு டேக்ஸ் பேயரா அவங்க இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். தான் சம்பாதிக்கிற ஒரு வருமானத்துக்கு என்ன வரி வரும் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லையும் வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. இந்த அப்ளிகபிலிட்டி, இந்த புது சட்டத்தோட அப்ளிகபிலிட்டி மட்டும் வருஷத்தை மட்டும் மாற்றமில்லை ஒழிய, நான் ஒரு டேக்ஸ் பேயரா எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய வருமான வரி ரிட்டர்னை நான் தாக்கல் பண்ணுறேன். அப்போது முக்கியமாக நான் என்ன கொடுக்கணும், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஒரு காலத்தில், அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடுக்கணும். அதில் என்ன பண்ணாங்க, சில பேர்லாம் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் மூடிடுவாங்க அக்கௌண்ட்டை. அப்போ அந்த ரீஃபண்ட் வந்து அவங்களால அந்த அக்கௌண்ட்டுக்கு வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்ககிட்ட என்னென்னலாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் கொடுனாங்க. இப்போ இந்த புது சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து அதோட உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணுன்றாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் வரலாம். நீங்கள் 4 கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க, 18 கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதனால இவ்வளோ கிடையாது. ஸோ நான் இண்டிவிஜுவல் அசஸியாக நான் வந்து சம்பளம் வாங்குறேன், சம்பளதாரருக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டி வரும் வரப்போகிற வருஷத்தில். இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து எதுக்கு கேட்குறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து? அது கொடுக்கறதுனால ஒரு டேக்ஸ் பேயராக நமக்கு என்னென்ன வரும் சார்? நல்ல கேள்வி இது. நான் இதுக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிளை பாருங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறேன். அவங்ககிட்டலாம் காசு வசூல் பண்ணிடுறேன். டேய் நானே டிக்கெட்டை போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க தாய்லாந்து கூப்பிட்டு போகிறேன். ஸோ தாய்லாண்டோட டிக்கெட் வந்து 10 பேர் என் கூட வராங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட்டே வந்து 1 லட்ச ரூபா ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 12 லட்சம் ரூபா என் கிரெடிட் கார்ட்லேருந்து நான் பேமெண்ட், அதாவது டிக்கெட்லாம் வாங்கிக்கிறேன், புக்கிங் எல்லாம் பண்ணிடுறேன். அவங்ககிட்ட காசெல்லாம் வசூல் பண்ணி நான் கட்டிடுறேன். அப்போது இந்த கிரெடிட் கார்டில் தான் இந்த என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் தான் லோட் ஆகிருக்கு. அப்போது எனக்கு வருமானம் என்ன, நான் வருமானம் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன், இல்லை 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அப்போ வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா. அதில் நான் வந்து ஹவுசிங் லோன் கட்டுறேன், இஎம்ஐ கட்டுறேன், அதெல்லாம் போக என் கையில் இருக்கிறது 8 லட்சம் தான். அப்போது
கையில் 8 லட்சம் இருக்கும்போது 12 லட்சம் நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து எல்லாரும் என்ன பண்ணால் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு அங்கே எங்கே காசெல்லாம் வாங்கி அதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இஎம்ஐல கட்டின்னு இருப்பாங்க. இஎம்ஐ கட்டுறதும் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டில் கேஷாக கட்டுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டு வந்து சிஸ்டத்திலே வராமல் இருக்கும் சிஸ்டத்தில். ஆனால் வருமான வரியோட அந்த ஸ்கேனரில் வராமல் இருக்குது இத்தனை நாளாக. அதையும் இப்போ உள்ளே கொண்டு வரேன். இன்கம் டேக்ஸோட ஸ்கேனுக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு வந்துருச்சு அப்படின்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும் சார்? இன்னும் ரெகுலேஷன் நல்லா இருக்கும். மக்கள் வந்து நம்மளுடைய முந்தின ஒரு வீடியோவிலேயே போட்டிருப்போம், கிரெடிட் கார்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 2 முனை கத்தி மாதிரி. அது நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் அது நம்மளே குத்திரும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி வர வர அவங்களுக்கே வந்து பொறுப்புணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். சரி, நாம் இனிமேல் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வந்து கிரெடிட் கார்டில் பண்ணணும். மச்சான், நீ என்னோட இதை நீ கட்டிடு, நான் உனக்கு அப்புறம் காசு கொடுத்துறேன் அப்படின்னா. ஸோ ஊரில் இருக்கிறவங்கள அத்தனை டிரான்சாக்ஷனும் வந்து என் கிரெடிட் கார்டில் போயிட்டு இருக்கும். அப்போது அதில் நான் ஒரு 20 லட்சம் ரூபா நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வருமானம் இல்லாமல் நான் எப்படி வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுவேன்? நான் வந்து இன்கம் டேக்ஸ் நான் அவ்வளோ 12 லட்சம் தான் எனக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், 12 லட்சத்தை கட்டி காமிச்சிட்டு வரி இல்லாமல் நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுவேன். அப்போ 20 லட்சம் நீங்கள் எங்கே உங்களுக்கு பணம் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் புது சட்டத்தில் இந்த மாதிரி சுருக்கு அப்படின்னு குத்துற மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ அதனால் பழைய சட்டம் தான் அப்படியே கண்டினியூ ஆகிறது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனில். ஆனால் அங்கங்கே சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு விஷயங்களும் சொல்லலாம். இப்போ நான் வந்து gift வாங்குறேன். gift வந்து என் அப்பா கிட்ட வாங்கலாம், அம்மா கிட்ட வாங்கலாம். இப்போ நான் நின்றுருக்கேன்னா மேலே யார் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. லெஃப்ட் சைடு யார் இருப்பாங்க, என்னுடைய மனைவி இருப்பாங்க. ரைட் சைடில் என்னுடைய தம்பி, அக்கா, அண்ணன் இருப்பாங்க. கீழே என்னுடைய பையன், பொண்ணுலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் gift வாங்கிக்கலாம். இதில் என்ன சட்டம் சொல்கிறதானே பழசில், உங்களுடைய லீனியல் அசெண்டன்ட் டிசெண்டன்ட் கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுடைய தாத்தா, அப்பா, தாத்தா, அதாவது இந்த மென், அதுக்கு பேர் வந்து பெட்டர்னல் மெட்டர்னல்னு சொல்லலாம். அம்மா வழி, அப்பா வழி. ஸோ அப்பா வழி கிட்டேருந்து எனக்கு வந்து gift வந்ததுன்னா அந்த gift வரி கிடையாது. அம்மா வழி கிட்டேருந்து எனக்கு gift வந்ததுன்னா அது வந்து எனக்கு டாக்ஸ். அது வந்து சொல்லலை சட்டத்தில். அது எப்படி அப்பா வழிகிட்ட இருந்து வந்தா மட்டும் அது வந்து உண்டு. அம்மா சைடுலேருந்து, அதாவது என்னோட பாட்டியோட சிஸ்டர், இப்போ அவங்களும் எனக்கு சின்ன பாட்டி தான் இல்லை பெரிய பாட்டி தான். இப்போ அவங்க எனக்கு வந்து gift கொடுக்கலாம், அன்பில் கொடுக்குறாங்க, அஃபெக்ஷனில் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து வரி உண்டா இல்லையா அப்படின்னு நான் சட்டத்தில் தேடினேன்னா அதில் என்ன சொல்லுது, பெட்டர்னலுக்கு மட்டும்தான், மெட்டர்னலுக்கு கிடையாது அப்படின்னும். அப்படின்னா அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு டாக்ஸபிள். ஸோ இது வந்து பல வருஷமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆடிட்டர்ஸ் கிட்ட, டாக்ஸ் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்டால் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து வாங்காதீங்க, அதுக்கு வழி சொல்லுவாங்க. அவங்க அதாவது பாட்டியோட சிஸ்டர், சின்ன பாட்டி வந்து என் பாட்டி கொடுத்துடணும், என் பாட்டி எனக்கு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்போம். இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? நியாயமாக வந்து என்னோட சின்ன பாட்டி வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து ரத்த சம்பந்தமான ஒரு உறவு தானே. இந்த நியூ டாக்ஸ் பில் வருது அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் இருந்தது, ஏடிசி எடுத்துருவாங்களா, அதுக்கான எக்ஸம்ஷன் எங்களுக்கு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருந்தது. ஸோ அதை எப்படி டீல் பண்ணிருக்காங்க சார்? ஏடிசி எடுத்துட்டாங்க. அதனால செக்ஷனா இனிமே கிடையாது. அது என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஷெட்யூல் ஆக்கிட்டாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் சட்டம் வந்து முன்ன வந்து 298 செக்ஷன் இருந்தது, இப்போ 536 செக்ஷன் அப்படின்னு ஆயிடுது. ப்ளஸ் ஒரு ஷெட்யூலாக ஒரு 15-16 ஷெட்யூல் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஷெட்யூல் 15வது ஷெட்யூல் தான் அந்த ஐட்டம்லாம் லிஸ்ட் பண்ணு. ஸோ அதே ஐடிசி தான் இருக்குது. ஸோ அது எங்கேயும் போகலை. ஸோ அதனால் எடுக்கலை, இடம் மட்டும் மாறி இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கான அந்த எக்ஸம்ஷன், அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நம்ம இனிமே எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது ஒன்று மட்டும் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்கம் டேக்ஸ் பில் 2025ங்கிறதும் இப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் சட்டமும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் இதில் வந்து இது புதுசாக இருக்குது, இதில் ஏதாவது ஒரு
பூச்சாண்டி இருக்குமா, பேய் இருக்குமா, ஏதாவது ஒன்று இருக்குமானா ஒன்றும் கிடையாது. அதே தான் அங்கங்கே கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அந்த குசும்பு இருக்குது, உள்ளே இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டாக்ஸ் பேயருக்கு வந்து இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன ஆஸ்பெக்ட்லலாம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு சார்? ஓகே, ஆக்சுவலாக சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது ஒரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேர், அதாவது ட்ரஸ்டெல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாம் பொது சேவை செய்கிற நிறுவனங்கள். இந்த பொது சேவை செய்கிற நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டுன்னு ஒரு பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, இல்லை ஆர்கனைசேஷன் அந்த மாதிரியான ரிலேட்டட் ஆர்கனைசேஷன். இப்போ அவங்க எல்லாம் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கலாம், எப்படியாலும் இருக்கலாம். நல்லது செய்கிறீங்களா, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஏன்னா உங்களுடைய மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் செய்கிற மோட்டிவே கிடையாது. ஸோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, தனியாக அதுக்கு ஒரு 300 செக்ஷனுக்கு மேலே அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்கள், இது எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டொனேஷன் வாங்கினீங்கன்னா செலவு பண்ணிடுங்க, கார்பஸ் டொனேஷனாக வாங்கினா செலவு பண்ணணும், எடுத்து வச்சுடணும். இந்த மாதிரியான நல்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இத்தனை நாளாக வந்து கண்டிஷன்ஸ் வந்து லேசாக இருந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி வச்சாங்க. அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஸ்ட்ரக்சர் பண்ணி அழகாக ஆணி அடித்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமே வந்து இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர்டாக அவங்க கணக்கு வச்சுக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து செய்கிற டிரான்சாக்ஷன் செய்யலைன்னா அவங்களுடைய எக்ஸம்ஷன் வந்து விட்ரா செய்யப்படும். அப்போ அவங்களோட வருமானம் எல்லாம் வரி விதிக்கப்படும். ஸோ இப்படி தான் வந்து சட்டம் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது நியாயமாக நடந்துக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு வரம் தான், ஒரு வரப்பிரசாதம் தான். டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து எப்பவுமே ஒரு பேசு பொருளாக இருக்கும். நிறைய எம்ப்ளாயீஸ் டிடிஎஸ்ல வந்து இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார்? ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இப்போது நார்மலாக எனக்கு ஒரு டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது எனக்கு வரியே கிடையாது. இப்போ 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சுட்டீங்க. எனக்கு வந்து நான் ஒரு 50 லட்ச ரூபா எஃப்டி வச்சுருக்கேன், அதில் வரது எனக்கு 5 லட்ச ரூபா தான் வட்டி, அதில் ஒரு 10% 50,000 ரூபா பிடிச்சிடுறாங்க. அப்போ பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அப்புறம் நான் வந்து அந்த ரீஃபண்டை வாங்கணும். 12 லட்சம் வரை எனக்கு வரி வேறு கிடையாது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கேன் இந்த புது இன்கம் டேக்ஸ் பில்லில். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு சில டிடிஎஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த நில் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லை ஒரு லோவர் நான் 10% முடிக்கும், நான் 2% மட்டும் பிடிக்க சொல்லுங்கள், என் வருமானமே இவ்வளோ தான் பாருங்கள், டேக்ஸ் இவ்வளோ தான் வருது, நீங்கள் இவ்வளோ பிடிச்சிங்கன்னா அந்த பணம் நான் கையில் வருமே இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டு கேட்கலாம். இது வந்து எல்லா டிடிஎஸ்க்கும் கேட்க முடியாது. இப்போது அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டிடிஎஸ்ன்னு ஒன்று பிடிப்போம், உங்களுக்கு வந்து வருமானமே இதுதான் வருமானம், இதில் வந்து டிடிஎஸை பிடிச்சா உங்களுக்கு வந்து அதை வந்து ரீஃபண்ட் தான் வாங்க போகிறீங்க. அப்போ அது வந்து தலையை சுற்றி தொடர மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் நில் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து இப்போ எலக்ட்ரானிக்கும் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸரை நேரில் தான் பார்க்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன் எனக்கு வந்து நில் டிடிஎஸ் கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து கேட்கலாம் இனிமேல். ஸோ அதனால் எனக்கு வந்து ஏன்னா 12 லட்சம் வரைக்கும் இப்போ இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய வருமானம் 10 லட்சம் தான், அதில் டிடிஎஸ் வந்து 1 லட்சம் இருக்குது அப்படின்னா அப்போ கேட்கலாம். கேட்டுட்டு நில் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து கூடிய சீக்கிரம் எடுத்துட போறாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை க்ளோஸ் பண்ற மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இந்த பில் இருக்கா சார்? இருக்காது. அதாவது நீங்கள் ஒன்று கவனிக்கணும், நீங்கள் இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமும் நியூ டாக்ஸ் ரெஜிமும் எல்லாரும் வந்து 12 லட்சம் வந்து வரி இல்லை, நீங்கள் 2.5க்கு மேலே போனால் இதில் வரி உண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் வந்து ஒரு சேவிங்ஸ் மோடில் இருக்கேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுறேன், 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன், ப்ராவிடன்ட் ஃபண்டில் போடுறேன், பிபிஎஃப்பில் போடுறேன். அப்போது நான் என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிறது. அதில் நான் ஒர்க்கிங் பண்ணி பார்த்தா அதில் வர டேக்ஸ் அமௌண்ட்டும் நான் வந்து இந்த நியூ ரெஜிமில் போகிற டேக்ஸ் அமௌண்ட்டும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால் எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து ஓல்டுலேயே தான் இருக்க போகிறாங்க. ஓல்டு ரெஜிம் வந்து அது ஒரு ரெஜிம், அதை வந்து இனிமேல் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு சொல்ல போகிறதில்ல. சேவிங்ஸ் ரெஜிம், நான் சேவிங்ஸ் ரெஜிம். சேவ் பண்ண இந்த ரூட்டு, சேவ் பண்ணலைன்னா அந்த ரூட்டு.
இண்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு இல்ல கார்ப்பரேட் டாக்ஸஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார்? இந்த டாக்ஸ் ரேட்ஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுல ஏதாவது மாற்றம் வருமான்ட்டு, அது வந்து ஆனுவல் பட்ஜெட்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அது இப்போ நீங்க நார்மலா இந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்துல வந்து டாக்ஸபிள் இன்கம் என்னன்னு கம்ப்யூட் பண்ணலாம். டாக்ஸ் லைபிலிட்டி நான் கம்ப்யூட் பண்ணோம்னா அந்த ஆனுவல் பட்ஜெட்ல சொன்னேன், அந்த ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட்ல சொன்ன ரேட்டை எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தான் எனக்கு டாக்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ அதனால இந்த புது இன்கம் டேக்ஸ் பில் 2025 வந்து அப்ளை ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட்ல தான் உங்களுக்கு அந்த ரேட்டை கன்ஃபார்ம் ஆகும். நம்பர் 1. இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பீப்புளுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இப்போ ஏன்னா பாம்பே மாதிரி இடத்துல, பாம்பேக்கு சென்னையிலே வந்து இப்போ வந்து இடம்லாம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க வீடு வந்து ஒரு 2 BHK 3 BHK இருக்கு. ஸோ அந்த முதல் ஹாலே வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஆஃபீஸ் ஆகிப்பாங்க. ஸோ அப்போ நான் என்னோட வீட்டையும் நான் ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்றேன். அப்போ எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து என் தொழிலுக்கும் யூஸ் பண்றேன். அப்போ என்னோட வீட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாமா? நான் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொப்போர்ஷனேட்டா செய்யறதுக்கு உண்டான நான் வீடு வந்து 2 கோடி வாங்கியிருக்கேன். நான் அதில் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆஃபீஸ் நடத்துறேன். அப்போ 1/4 ஆஃப் த 2 கோடி 50 லட்சம் வந்து பிசினஸ் யூஸ் பண்றேன். அப்போ நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். ஆக்சுவலா அதுக்குண்டான அந்த ப்ரொவிஷன்லாம் வந்து முன்ன கேஸ்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி எல்லாம் வந்து எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் வந்து ஜட்ஜையாவும் கொடுத்துருவார். அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் வந்து ஸோ நிறைய கேஸ் லாஸ்ட்ல டிசைட் ஆன ஒரு செட்டில் ஆன ஒரு சமாச்சாரத்தை எல்லாம் வந்து சட்டப்பூர்வமா இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் ரேஷனலைசேஷன் அப்படின்னு அம்மையார் சொல்றாங்க. ஸோ அதாவது இல்லாததை உள்ள கொண்டு வந்திருக்கோம், ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த ஸோ அதனால பிஸ்னஸ் அசசிஸுக்கும் அங்கங்கே வந்து சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கோர்ட்டை தேட வேண்டியதில்லை, இது ஒரு சட்டமாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ பிசினஸ் பீப்புள் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம். நீங்க இது ஹைலைட், இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பில்ல உங்களுக்கு என்ன தோணுது சார்? இன்கம் டேக்ஸ் சட்டம் வந்து 1961 வந்தது. வெல்த் டேக்ஸ் சட்டம்னு ஒன்று இருந்தது. அதாவது நீங்க வந்து ஒரு வீடு வந்து இத்தனை ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா நீங்க ஜுவல்ஸ் இவ்வளவு வச்சிருந்தீங்கன்னா இந்த சொத்து வரியும் கட்டணும். அந்த சட்டத்தை ஆக்சுவலா எடுத்துட்டான். அது 1957 வந்த ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து போயிடுத்து. ஆனா சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் டேக்ஸ் சட்டத்திலேயே வந்துருது. அதுல வராத ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா வேல்யூவேஷன், ரிஜிஸ்டர்ட் வேல்யூவர் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஒரு கேட்டகரி இருக்காங்க. அது ஒரு 10,000க்கு அதிகமான பேர் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். அதுல ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் யார் ரிஜிஸ்டர்ட் வேல்யூவர்னு பார்த்தா நீங்க இந்த வெல்த் டேக்ஸ் ஆக்டுக்கு போகணும். ஸோ அது இந்த சட்டம் தான் ஆல்ரெடி போயிடுத்தேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து மொத்தமாக இப்போ இந்த புது சட்டத்தில் ஒரு புது செக்ஷனாக வச்சு ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ட் வேல்யூவர், ஸோ வேல்யூவேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் முக்கியம் அப்படின்லாம் சொல்லி பல இடத்துல அதுக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கிஃப்டாக கொடுத்த உங்களுக்கு ஒரு பொருளை வந்து ஒரு அசட்டை வந்து நீங்கள் விற்கிறீங்க. அப்போது விற்றதோட வழியை வேலை தெரியும். அப்போ அதனுடைய காஸ்ட் எப்படி நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அதை மதிப்பு பண்ணி தான் கொடுத்தா தான் நீங்கள் அதை மைனஸ் பண்ண முடியும். அப்படி தான் இந்த ரிஜிஸ்டர்ட் வேல்யூரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழைய சட்டத்தை ரெஃபர் பண்ணல, இப்போ எல்லாமே வந்து அந்த புது சட்டத்திலே வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சொல்லலாம். நீங்கள் அந்த சட்டம் வச்சுண்டு இதை வச்சுண்டு அதுதான் வந்து அந்த சட்டமே வந்து இல்லாமல் போயிடுது. அந்த சட்டம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு 2 ப்ரொவிஷன் மட்டும் உயிர் கொடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்க்கல. கிரிப்டோ மாதிரியான டிஜிட்டல் எக்கனாமிஸ்க்குலாம் வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்ணல. ஸோ அதை இந்த பில்ல ஏதாவது அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா சார்? இந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் பிரசன்ட் சட்டம் 1961 ஆக்ட்லேயே இந்த வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 247A கொண்டு வந்துட்டாங்க. அதில் சொன்ன அதே வார்த்தைகளை அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பழைய சட்டமும் புது சட்டமும் எடுத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க இது பழைய சட்டத்தில் இருக்கிற பழைய செக்ஷனு, இது புது சட்டத்தில் இருக்கிற புது செக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து அது பாட்டு எழுதிட்டே போகலாம். ஸோ அதனால் இது வந்து சட்டத்தோட நம்பர் தான் புதுசு. சில பேர்லாம் சொல்லுவாங்க மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டுட்டு இருக்கிற சட்டை என்னது அப்படின்ட்டு. சட்டம் புதுசு தான்,
ஆனா அதில் இருக்கிற வாசகம்லாம் இன்கம் டேக்ஸ் 1961 இருக்கிறது. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.